மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 2D Entertainment Stone Bench Films தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு நடந்த முதல் செயற்குழு கூட்டம். இதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இணையும். அதனால் எல்லாரும் கட்சி வேலையை பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இதற்கிடையே டெல்லி தேர்தல் ஆணையத்தில் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பான வழக்கு டெல்லி தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. இது தொடர்பாக அங்கே ஆஜராகிருக்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்பு, இபிஎஸ் தரப்பு, அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி தரப்பு என ஆஜராகிருக்கிறாங்க. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இதில் விவாதிக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் எல்லாரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்கன்றீங்க? கட்சிக்காரங்க, நிர்வாகிகள் தான், மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் தான். அப்படியே மூத்த நிர்வாகிகள்லாம் வரவேற்பு தெரிவிச்சிட்டாங்களா? ஸோ ஏன் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பேரு தான் என்கேஜ்மெண்ட். கல்யாணம் நடந்து முடிஞ்ச பின்னாடி நடத்தினா அதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட் இல்லை. ரொம்ப ஒரு நாகரிகமான முறையில் பதில் சொல்லியிருக்கேன். ஏங்க, நீங்களா உட்காந்து நீங்களா எங்கேயோ முடிவு எடுத்துட்டு அந்த முடிவு வந்து அடிமைகள்லாம் கூட்டு உட்கார வச்சு அடிமைகளா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, உங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, இக்கட்டான சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன், ஆகவே உட்காந்து பேசி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ஆகவே நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு செயற்குழுன்ற பேரில் ஒரு ட்ராமா நடந்திருக்கு. அவ்வளோதானே அது. ஏன் இந்த செயற்குழு முதல்ல கூட்டி ஒப்புதல் வாங்கி பிஜேபியோட நம்ம தப்பு இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ பொசிஷன் மாறிடுச்சு, ஆகவே பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்டமணி சொன்ன மாதிரி எடுப்பா அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படிதான் சொல்லி இல்லை பண்ணியிருந்தா பரவாயில்ல. இது இது என்ன செயற்குழு? இதுக்கு பேரு ராஜவேலு என்ன செயற்குழு? இது என்ன செயற்குழு? அதிமுக செயற்குழு. ஐயோ, திருப்பியும் தப்பு பண்றீங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய ஜால்ராக்கள் நடத்திய கூட்டம் அது அதிமுக செயற்குழு அல்ல. நான் சென்று வந்த தேர்தல் ஆணையம் அபை சண்முகம் சாலை அதிமுக போட்டிருக்கே தவிர எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் எங்கேயும் குறிப்பிடவில்லை, குறிப்பிடாது. அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவாக இருக்கு. இறுதி முடிவும் அப்படிதான் போய் முடியும். ஆகவே அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி சார் விருந்து கொடுத்துட்டாருல சார், விருந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் விருந்து கொடுத்து கூட வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு. முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு, 2வது ரவுண்டு இருக்குது. ஆனா நீங்க ஒன்றும் இல்லைன்னா, நீங்க கிஃப்ட் முதல் ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னா இந்த சொன்னதை 2வது ரவுண்டை மாத்திரம் கீப் அப் பண்ணிக்கோங்கண்ணே. அதை கரெக்டா சேர்த்துட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன, நீங்க திமுகவோட கூட்டணி வச்சா என்ன, எல்லாத்துக்கும் நாங்க வாழ்க்கை சொல்லிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் ஆட்டு மந்தைக்கு மாதிரி வெளியில போறாங்க. இந்த நிருபர்கள்லாம் போய் நின்று ஐயா நீங்க பேசுங்க, ஐயா நீங்க பேசுங்க, ஐயா வேலுமணி அண்ணா பேசுங்க, ஐயா தங்கமணி அண்ணா பேசுங்க, ஐயா ஜெயக்குமார் பேசுங்க, எல்லாம் ஓடுறாங்க. நல்லதே நடக்கும். ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. யாராவது தப்பித்தவரி கூட பிஜேபின்னு பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன் ராஜவேலு? ஒருத்தர் கூட சொல்லியே பிஜேபின்னு. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாவது சொன்னாங்களா? அமைந்த கூட்டணி வரவேற்கிறோம், பிஜேபி அதிமுக கூட்டணி வாழ்க்கைன்னு யாராவது சொல்லுங்க. ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் விருப்பம் இல்லை. பர்டிகுலரா ஜெயக்குமாருக்கு விருப்பமே இல்லை. செயற்குழு கூட்டத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார். பாவன் சார், என்ன சார் பண்ண சொல்றீங்க? கூப்பிடுறாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. அவர் விருந்துக்கு போனாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆகவே விருந்துக்கு போனவங்க அந்த கூட்டத்துக்கு வந்தே வரணும், வேற வழி இல்லை. பாத்தீங்கன்னா பாவன் சார் எல்லாரும். நான் கூட அந்த இவரு நாகப்பட்டினம் வரும்னு நினைக்கிறேன், அந்த எஸ்பிக்கெல்லாம் பேசணும் போலீஸுக்கு. ஏன்னா தீ குடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யார்? ஓஎஸ் மணியா, எனக்கு ரொம்ப வேண்டிய சகோதரர். அவர் பாட்டுக்கு ஆத்திரத்தில் தீ குளிச்சுட்டாருன்னா போலீஸ் பாதுகாப்பு போடணும் அவருக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு அது மாதிரி விஷயங்கள். ஆகவே ஆனா ஜெயக்குமார் சொன்னது ரொம்ப பிடிச்சது எனக்கு ராஜவேலு. என்ன தெரியுமா? கோயாபல்ஸ் மாதிரி பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதே தொழிலா போச்சுன்னு சொல்லி பழனிசாமியை திட்டிட்டு வர்றாரு இவரு. எப்படி
அது பிஜேபி பத்தி கருத்து கேட்டா சொல்லல, நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. அவர் சொல்றது கோயாபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார சார் சொல்றீங்க அப்படின்னு நிருபர்கள் எல்லாம் கேட்டா ஓடுறாரு. பிஜேபி அந்த அலையன்ஸ் பத்தி பேச ரெடியா இல்ல. எல்லா நிருபர்களும் சிரிச்சுட்டாங்க அவரை பார்த்து. அந்த மாதிரி நிலைமை போச்சு சார் ஜெயக்குமாருக்கு. பாருங்க பரிதாபமா. அதை பத்தி அவர் பேசவே விரும்பலீங்க. அதனால எல்லாம் ஓடிட்டாங்க. ஆகவே அத்தனை அங்கீகாரமும் அளிக்கப்பட்டது, எல்லா அங்கீகாரமும் அளிக்கப்பட்டது. திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான். அதனால தேர்தலுக்காக வைக்கக்கூடிய கூட்டணி தானே அப்படின்னு தானே அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. அப்ப யூ அக்செப்ட், ஒத்துக்கிறீங்க? திமுக ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை வீழ்த்துறதுக்கு நாங்க ஆள் தேடுறோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? யார் வாயில இருந்து அதானே வருது ராஜவேல், நீங்க சொல்ற மாதிரி. திமுக வீழ்த்தணும்னா வீழ்த்த முடியாத ஒரு பெரிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதுக்காக நாங்க ஆள் தேடி அலையிறோன்ற மாதிரி தானே இருக்கு அதனுடைய வெர்ஷன். அப்புறம் தான் வெறுப்பு இருக்குங்கிறீங்க, அது இருக்குங்கிறீங்க, பருப்பு இருக்குங்கிறீங்க, திமுக மேல ஏகப்பட்ட குறைய சொல்றீங்க. அப்புறம் என்னத்துக்கு மகா கூட்டணி எல்லாம் அமையணும்? ஏன்னா திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு வீழ்த்தணும்னு ஏன் சொல்றீங்க? சொல்லுங்க சார் பார்ப்போம். ஆகவே ஒரு கபட நாடகம், அதுல சுயமரியாதை இழந்து, அவர்கள் தன்மானத்தை இழந்து தரம் கெட்ட நிலையில் உள்ளே அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுதுதான் வேதனையாக இருக்கிறது. இதுல ஒரு அன்வர் ராஜா இதெல்லாம் மானங்கட்டு இது மாதிரி பொழப்பா? இது ஒரு கட்சியில வாயில பேசிட்டு இதே அன்வர் ராஜா இப்ப போய் முன்வரிச்சு அங்க போய் உட்காந்துக்கிறாரு. இதுக்கு தலைமை வந்து தமிழ் மகன் ஹுசேனு. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு செய்யற துரோகம் இல்லை இது? எஸ்டிபிஐ கூட்டத்தில் ஏறி நின்று பேசும்போது கை தட்டினீங்களே பக்கத்துல உட்காந்து. இன்னைக்கு இந்த முஸ்லீம் ஏரியாவை போனா காரி தூணு துப்ப மாட்டாங்க. எப்படி சார் இதை ஃபேஸ் பண்ண போறாங்க இவங்க? ஆகவே ரொம்ப இது பார்த்தாவே கேவலமா இருக்கு. அதனால இது செயற்குழுவும் கிடையாது, ஒரு குழுவும் கிடையாது சார். இங்க ஆட்சி பண்ற குழு கிடையாது. இது எதுவுமே நடத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது. அதை தெரிஞ்சுதான் அமித்ஷாவும் இவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால இப்ப புதுசா ஒரு கதை சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? நீங்கெல்லாம் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சென்ற நாடாளுமன்றத்துல சீட்டு கொடுத்தாரு, 5 தேமுதிகவுக்கு போச்சு, மீதி 34. இந்த 34 சீட்ல எனக்கு ஜெயக்குமார் சன்னு நம்ம ஜெயவர்தன் இருக்காரு, அவருக்கு ஒரு சீட்டும், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதுல மீதி கேண்டிடேட்லாம் பாத்தீங்கன்னா பாவம் எல்லாமே புதுசா இருக்காங்க. அப்ப அன்வர் ராஜா என்ன ஆனாரு, ஏகப்பட்ட ஓட்டு வாங்கின இவரு வேணுகோபால் என்ன ஆனாரு தெரியாது. ஒரு சில பேர் தான் சார் பழைய ஆளுங்க இருக்காங்க, மீதி யாருமே கிடையாது சார். குமரகுரு அவரை தெரியும், இவர் ஜெயவர்தன் தெரியும். மீதி எல்லாம் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? எங்க இருந்து பிடிச்சிட்டு தோக்கடிச்சீங்க? காசு செலவு பண்றவங்களாம் கூப்பிடுன்னு சொல்லி ஒரு கதி பண்ணியாச்சு. அப்புறம் நியாயமா நான் சீட்டு விடுவேன் வழங்குவேன், கட்சிக்கு உழைச்சவனுக்கு வழங்குவேன்னா காதுல பூவா வச்சிருக்கான் எல்லாரும் கேட்கறதுக்கு. முதல்ல ஒரு விஷயத்துக்கு வருவோம், நம்ம 2 பேரும் ஜாலியா இதெல்லாம் விடுவோம். இப்போ சீட்டு எங்க இருந்து கொடுக்கறது? சீட்டு யாரு கொடுக்கறது? இப்ப நான் அந்த பிரச்சனைக்கு வரேன் உங்ககிட்ட. கட்சி தலைமை தான். எந்த கட்சி தலைமை? அதிமுக சார். ராஜவேல் இதெல்லாம் என்ன வம்புக்கு எடுக்கிறது தானே, வேணும்னு பேசுறது தானே நீங்க? அதிமுக தலைமை தாங்க. அங்கதானே விருப்ப மனு அங்கதானே வாங்குவாங்க. தலைமை அலுவலகத்துல தானே விருப்ப மனு வாங்குறாங்க, அங்கதான் ஆய்வு பண்றாங்க, அங்கதான் நேர்காணல் நடத்துறாங்க. சார் தலைமை என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. எடப்பாடி வாழ கூட ஆட்ட முடியாது, ஒட்ட நறுக்கிடுவாங்க. ஒரு 100 சீட்டுக்கு மேல எடுத்துக்குவாங்க சார். 134 சீட்டு எடப்பாடிக்கு விட்டு கொடுத்துருவாங்க. அது ஏதோ போய் தொலைதுன்னு விட்டு கொடுத்துருவாங்க, நாளைக்கு அசிங்கமா போயிடுமேன்னு 100 சீட்டை கையில் எடுத்து ஆல்ரெடி அவங்க பாமக வச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேமுதிகவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கேப்டன் கட்சி தான் 2வது இடத்துக்கு ஓட்டு வாங்கி விருதுநகர்ல, சிவகாசி அந்த பக்கம்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓட்டுல தோத்துட்டார் அவரோட விஜய் பிரபாகரன் 2வது இடத்துக்கு வந்தாரு. ஸோ அந்த கேப்டன் இறந்த நேரத்தில் வந்த தேர்தல் அவங்களை எப்படியே இழுத்து போடுவோமான்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ பாமக, தேமுதிக, இந்த தலைமை ஏற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, வாலண்டரியா போய் நிக்கிற எங்க அண்ணன் ஓபிஎஸ் 5 சீட்டை வச்சுக்கோங்கன்னு. ஐயோ எனக்கு எதுக்கு 5 சீட்டு? நாங்க 4 எம்எல்ஏ தான் இருக்கோம்னா போதும், அடுத்த ஆளெல்லாம் நான் நிறுத்த மாட்டேன், அது என் குறிக்கோளா கொள்கையா கொண்டிருக்கேன், வாழ்க பிஜேபி பார்ட்டி, கொடுங்க 4ன்னு அவர் வாங்கிக்குவாரு. ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, அவர் பாட்டுக்கு போய் நேத்தி ஒரு இடத்துல சோளிங்கர்
பக்கத்துல அங்க போய் நின்று அவர் என்ன பண்ணிட்டாரு, பார்த்திபன் என்னுடைய அருமை தம்பி, அவங்க அப்பா கோபால், ஒரு அரசியல் வரலாறு மிக்க ஒரு குடும்பம் அது. அந்த தொகுதி சோளிங்கர்ல அவங்க அம்மா சீட்டு கொடுத்து அவர் வெற்றி பெற்றார் பார்த்திபன். அப்புறமா நான் பேர் சொல்லக்கூடாது ஒருத்தர்கிட்ட வந்துட்டாருங்க. அவங்க அப்பா வந்து இப்ப நாடாளுமன்றத்துல விடுதலை புலிகளுக்காக பேசி கீசி அம்மாட்ட பாராட்டை பெற்றவர். அப்பயே டிஆர் பாலு வந்து என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் அந்த நேரத்துல நடந்தது ராஜவேலு. ஆகவே பார்த்திபன் தனியா நின்னா கூட வாக்குகள் வாங்கவும், ஒரு கட்சியில் நின்னா வெற்றி பெற முடியுன்ற நிலைமையில அந்த தொகுதியில ஒரு உண்மைதானே சொல்லணும். நமக்கு என்ன இருக்கு, நம்ம பேர் சொல்லாதவர் கட்சியில் இருக்கிறதால எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, அது வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனா நான் கேட்கிற கேள்வி, இந்த பேர் சொல்லாதவர் எப்படி அந்த தொகுதியை கொடுக்குறேன்னு சொன்னாரு? அந்த தொகுதி யார் கையில் இருக்கு சார்? பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கிட்டு அந்த தொகுதிகள்லாம் சார்ட் அவுட் பண்ணி நாங்க இதெல்லாம் எடுத்துக்கிறோம், நீங்க மீதி இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற நிலைமையை தவிர, இதுல எடப்பாடியை விட்டு கொடுத்துருங்க, ஐயோ நான் இருக்கேங்க, ஐயோ ஐயோ எல்லாம் போயிடும் சார், இது மாதிரி பண்ணாதீங்க, கேவலம் போயிடும்னு கெஞ்சி அதுவும் வேலுமணி தங்கமணிக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. 3 ஆயிடுச்சு, ஒரு 2 தொகுதி யாருக்காவது வாங்கி கொடுப்பாங்க. மீதி 100 தொகுதி கொடுத்தா 90 95 தொகுதிய பிஜேபி எடுத்துக்கிட்டு அப்புறமா தான் இவங்களுக்கு கொடுக்கும். ஐயா சாமி பிச்சை போடுங்க அப்படின்னு வாங்கி எந்தெந்த சிட்டிங் எம்எல்ஏ ரோட்ல நிக்க போறானோ, 3 தடவை ஜெயிச்சவங்க எத்தனை பேர் ரோட்ல நிக்க போறாங்களோ, 2 தடவை ஜெயிச்சவங்க எத்தனை பேர் ரோட்ல நிக்க போறாங்களோ, அம்மாவால அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் கதி என்னவோ அதெல்லாம் தெரியாது சார். நல்லா கவனிங்க, நமக்கு பல கருத்து வேறுபாடுகள் இதை பதிவு செஞ்சிருக்காரு. ஷீட் ஷேரிங்ல ப்ராப்ளம் வரும், ஷீட் ஷேரிங்க சக்சஸ் பண்ண முடியாது. புகழேந்தி சொல்ல அவர் சொன்னார், தனியாவே நிக்கிறோம் நாங்க, இந்த துரோகியோட வேணாம், எடப்பாடியோட வேண்டாம், பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சு என்னை ஏமாத்தின துரோகி இருந்தாலு இவரோட வேண்டாம், இது ஷீட் ஷேரிங்ல நிச்சயமா பிரச்சனை வருங்கன்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார், சொன்னார். இது நடந்தது. ஆகவே இந்த ஷீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் என்டிஏ தலைமையில் என்டிஏ தான் முடிவெடுக்கும். இவர்கள் எடுத்தது போக நயினார் நாகேந்திரன் கொடுத்த பட்டியல் போக மீதியில தான் இவர்கள் இந்த அரசியல் அனாதைகள் அடிமைகள் நிற்க முடியும். ஒன்னும் வேலைக்காகாது. இதே மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் வேணும் அது வேணும்னு சொல்லி ஏதோ பாருங்கண்ணா பார்த்து ஏதாவது பண்ணுங்கண்ணான்னு சொல்லி வெளியில வந்துடும். எங்க அண்ணா ராமநாதபுரத்துல போய் நின்ன மாதிரி இந்த ஆள் அங்க நிற்பாரு, அந்த ஆள் இங்க நிற்பாரு, எப்படியும் தோக்க போறோம் இல்ல, டெபாசிட் போகுது, இதுக்கு என்னத்துக்கு எங்க நின்னா என்ன? இதுதான் நிலைமை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. பாமக சொன்னீங்க, தேமுதிக எல்லாம் சொன்னீங்க, மேலும் பல கட்சிகள் வரும், வலுவான கூட்டணி அமைப்போம், தேர்தலுக்கு இன்னும் இருக்கு சார். பாமக வரும்ன்ற நம்பிக்கை உண்டு. ஏன்னா பாமக ராஜ்யசபா சீட்டை அவங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து நேத்தி கூட அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது அன்பு சகோதரர் சொல்றாரு, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு காங்கிரஸ் தான் நிறுத்தி வச்சதுங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், காங்கிரஸ் நிறுத்தி வச்சதுன்னு நீங்க சொன்னீங்க. நான் ஒன்றும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல. ஆனா அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் 25 வருஷத்துக்கு பின்னாடி அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னாரு. அது என்ன நியாயம்? அதையும் சொல்லணும்ல அன்புமணி ராமதாஸ். ஏன் அரசியலை மாத்துறாரு அவரு? சரி, அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவம், அவ்வளவுதான். நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா டயர் நக்கிகளை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. ஆகவே அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆகவே பாமக வரும், தேமுதிகவை தேடி போய் காலை பிடிக்கணும். ஆகவே கேப்டன் கட்சி வருமானு அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த 2 இருக்கு அனௌன்ஸ் பண்ணாம, அதனால அதை சொன்னேன். வருமா இல்லையா எனக்கு தெரியாது, அது அவங்க கட்சி இது. ஆனா அதிமுக போய் பிடியில மாட்டிக்கிச்சு. அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதனுடைய தலைமை என்டிஏ, அதிமுக அல்ல. அந்த தேர்தலை கோஆர்டினேட்டர் மாதிரி நின்றுட்டு ஒருங்கிணைச்சு இந்த தேர்தலை நடத்த அமித்ஷா பழனிசாமிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க, அனுமதி கொடுத்துருக்கு. தம்பி நீ தேர்தல் நடத்துப்பா, நல்லா நடத்து, வச்சிருக்க காசெல்லாம் வச்சு நீயே நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே ஷீட் ஷேரிங்லாம் இனிமேல் பழனிசாமி கையிலையோ அதிமுக கையிலையோ இல்ல. பணம் கொடுக்குறேன் ஏங்க, பொன் சரவணன் ஒருத்தர் திருவள்ளூருடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் அவர் வந்து சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னாராம். இது நம்புற மாதிரி இருக்குங்களாங்க? நம்புற மாதிரி இருக்கா நீங்க? இது என்ன அம்மா பீரியடா?
ஒருத்தன் ஹோட்டல் ரூம்ல போட்டு கள்ளக்குறிச்சியை சார்ந்த ஒரு நண்பர் அந்த லிஸ்டெல்லாம் என் தலைமை கழகத்திலிருந்து எடுத்துட்டு போய் வச்சு அந்த டோரையே அம்மா உடைக்க சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர சொல்லி பெரிய பிரச்சனையா மாறி கட்சி விட்டு எடுத்தாங்க. ஆகவே இதெல்லாம் சார் இப்ப சீட்டு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, நிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, தெருவா அலைய வேண்டி இருக்கு. இதுல எவன் போய் கலெக்ஷனுக்கு போறான், எவன் கலெக்ஷன் கொடுக்க போறான்? நீங்க வேற, நீங்க வந்து அங்க வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாமே. இன்னொரு வேதனையான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. சொன்னா என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? இந்த திமுக சப்போர்ட்டா பேசுறாரு பாருங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம் சார். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் அம்மா பேரை சொல்லி அம்மையார் அவர்கள் இந்த மாநில உரிமைகளுக்காக விட்டு கொடுக்காமல் போராடினார்கள். இப்ப மாநில உரிமைகளை நாங்கள் பெற போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவங்களோட போய் கூட்டு வச்சுக்கிறீங்க. இதுதான் கொள்கையான்னு கேட்கிறார் இந்த கல்வித்துறை அமைச்சர். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூறி பேசுகிறார். என்ன அங்கேயே சொல்றாரு, சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு, எனது பெரிய தந்தையார்னு சொன்னாரு முதலமைச்சர். அந்த அளவிற்கு நாங்கள் தலைவர் எம்ஜிஆர் மீது அம்மா மீது மரியாதை வைத்திருக்கிறோம்ன்றாங்க. இங்க எல்லாமே உள்டா நடக்குது சார். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரு சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லுவதில்லை. யார் எதிர்கட்சி, இப்பொழுது ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் அம்மா தலைவர் பெயரை சொல்லும் பொழுது அதை பார்த்து நம்ம கை தட்ட வேண்டியிருக்கு, பாராட்ட வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகி போய்கொண்டிருக்கிறது. இதுதான் இப்ப நிலைமை. இவங்க சொல்ல வேண்டியவங்க சொல்றது இல்லைங்க. இவங்க சொல்ல தவறி விட்டார்கள். அதை ஆளும் கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதானே போகுது அசம்பிளியில. சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்ப நான் எல்லாம் போட்டோம். இப்பதான் சீட் ஷேரிங் ஆயிடுச்சுல, பிஜேபியும் அண்ணா திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சுல. ரைட், இப்ப போய் நீட்டை வாங்கிட்டு சொல்லுங்க போங்க. திமுக நீட்டை வாங்குறது தவறிடுச்சு. எனக்கும் அதே கருத்து தான். அதுல திமுக ஸ்ட்ராங்கா இல்ல. இப்பதான் இவங்க எல்லாம் இணைஞ்சிட்டாங்கல்ல. அததான் சொன்னாரு. பல திட்டங்களை கொண்டு வருவேன்னாரு. பழனிசாமி கேட்கிறாரு, 106 திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொல்லி என்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க நீங்க? இப்ப நீங்க ஓட்டிட்டீங்களே, நீங்க என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போறீங்க தமிழ்நாட்டுக்கு? சொல்லுங்க பாப்போம். பழனிசாமி, நீ போய் பேசு அமித்ஷாவோட. பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வா. நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். பல திட்டங்களை நீங்க கொண்டு வந்தா மக்கள் ஓட்டு போடுவான். என்ன தப்பு என்ன இருக்கு? அதுக்கு பிஜேபி தலைவரை கேளுங்க. கடைசி அடாத மாதிரி ஆக்கிட்டாருங்க சார். பாவம் போனதால பிஜேபிக்கு இருந்த ஓட்டும் 75% ஓட்டு. இப்ப நயினா நாகேந்திரன் மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அதிமுகவுக்கும் பாஜகவும் ஒரு இணக்கமான சூழல் வரும். வேட்பாளர் தேர்வுல இருந்து எல்லாருமே நல்லா இருக்கும். ஏற்கனவே ஒரு அதிமுக இருந்ததுனால வெற்றி வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னதான் பண்றது ராஜவேலுக்குன்னு தெரியல. தனியா ஒரு கவுன்சிலர் நின்று ஜெயிக்க முடியாது சார் அந்த கட்சியால. கவுன்சிலர் சார், சிட்டியில ஒரு கவுன்சிலர் தனியா நின்று ஜெயிக்க முடியாது சார். நீங்க அந்த கட்சி எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பேசும்போது விஜய் கட்சியை தாக்கி அதிகமாக யாரும் பேசாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வருது. இப்போ பாஜக மாநில தலைவர் நயினார் பேசும்பொழுதும் இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கு, இன்னும் சில கட்சிகள் வரும், விஜய் கட்சி வருமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம், காலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இன்னும் கூட்டணி இன்னும் பலமா அமையும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல. சூப்பரான கேள்வி உங்க கேள்வி, அருமையான கேள்வி. கட்டுக்கடங்காத கூட்டம் கோயம்புத்தூர்ல. அம்மாவுக்கு வந்த மாதிரி கூட்டம் நான் சொல்ல மாட்டேன். நல்ல கூட்டம் வந்துச்சு விஜய்க்கு. அங்க போய் களங்களமா போறாரு. அப்புறம் நீலகிரி ஏதோ போனாரு, கீழே வந்துட்டாரு. இப்போ ஷூட்டிங் போறாரு, அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம். அவரே கையெடுத்து கும்பிட்டு வராதிங்க பின்னாடிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்படி பேசுவோமா? அப்பதான் பாக்குற நேயர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப திமுக ஆட்சி கட்டில இருக்கு. இப்ப விஜய அண்ணா திமுக கூட்டணியோட பிஜேபி கஷ்டப்பட்டு சேர்த்துருச்சு. இப்படி வச்சுக்கோம், நம்ம பேசுறது நல்லா இருக்கும், மக்களும் ரசிச்சு கேட்பாங்க. அப்போ இந்த 2 கூட்டணி எல்லாம் சேருது. எதுவும் விஜயும் நீங்க சொல்ற விஜயே வேணான்னு குசி ஆனந்த வச்சு துப்பிட்டாரு. ஏடிஎம்கே வேணான்னு அது நம்ம தான் சொன்னோம் நக்கீரன்ல. இப்போ கூட்டணியே அமைதின்னு கூட நம்ம வச்சுக்குவோம். கூட்டணி அப்படிலாம் அமைஞ்சதுன்னா இப்ப பிஜேபி, விஜய், அதிமுக, பாமக, தேமுதிக நீங்க சொல்றீங்க அவங்க ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். திமுக அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறி, எனக்கு தெரியும். சரி, உங்க பேச்சுக்காக வரேன். மாறி இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்சிக்கு. ஒன்னே ஒன்று நடக்கும்.
ராஜவேலு, கூட்டணியில ஆட்சியில என்டிஏ ஆட்சி அமையும். அவர் சொல்லிட்டாரு, அமித்ஷா என்டிஏ ஆட்சி அமையும். முதலமைச்சரா விஜய் வந்துருவாரு. விளையாட்டுத்துறை அமைச்சரா பழனிசாமி வந்துருவாரு. என்ன துறை அமைச்சர்? விளையாட்டுத்துறை அமைச்சர். எடுத்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா வெளியில போடே, அப்பாயின்மெண்ட்டே கிடையாது, வெளியே துரத்து. நான் வந்தப்ப 3-4 மணி நேரம் என்ன சாகடிச்சான். அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்காந்து அங்கேயும் சாகடிச்சாரு இவரு. உள்ளேயே சேர்க்காத, வேணா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எடுத்துட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை கொடுப்பார்களே தவிர இவருக்கு எப்படி முதலமைச்சர் கொடுத்துருவாங்க? அவங்களே அந்த நாடகத்தை பண்ணுவாங்க. யாரு? பிஜேபி. விஜய் நீங்க சிஎம்மா உட்காருங்கன்னு. அப்புறம் தான் விஜய் அவங்க கவுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஆகவே அது விஜய்க்கு தெரியும், புரியும். ஆகவே இப்படிப்பட்ட கற்பனையான கூட்டணிக்கு நான் ஒரு மேனி தந்து ஒரு விளையாட்டு துறை அமைச்சராவது கிடைக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அதுதான். ஏன்னா ஏமாந்து போய் சசிகலா தூக்கி கொடுத்த மாதிரி எவன் சார் கொடுப்பான்? ஒரு பெரிய அறிவாளி பாருங்க தூக்கி கொடுக்கறதுக்கு. ஜெயக்குமார் போன்ற எதிர்ப்பு தெரிவித்தவங்களே அப்போ அமைதியாக இருக்கிறாங்க. சரி, தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு, அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் போவோம், இந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற முடிவில் அவங்களும் போகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னதான் நடக்கும் சார்? ஒன்றும் கிடையாது. என்டையர் ஏடிஎம்கே அப்படின்னு பேரில் இருக்க எடப்பாடி அணி ஒரே ஆளை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கு. என்ன நானே சொல்லிக்கூடாது, பூடியை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இந்த ரெட்டை இலை முடக்கப்படுன்ற முடிவை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா கை காலிலையும் விடுறான். தயவு செஞ்சு சும்மா இருங்கப்பா, நிலைமை வேற மாதிரி இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் எகென்ஸ்டா போயிடும், ஸ்டே வெக்கேட் ஆயிடுச்சப்பா, அந்த ஆள் விடவே மாட்டேங்கிறான், அவனை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல, எத்தனை கோடி கொடுத்தாலும் வேலையாகாது போல் இருக்கு, இப்படி ஒரு ஆள் எதிரியா மாறிட்டான் அப்படின்னு என்ன கை காமிச்சு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இப்ப அந்த நம்ம சூரியமூர்த்தி கேஸ்ல ஸ்டார்ட் ஆன தகராறு இது. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ராங் ஆகி போச்சு. தவறா ரெட்டையிலையை தூக்கி ஈரோடு எலெக்ஷனுக்கு மாத்திரம் கொடுக்க சொன்னதை தவறா தூக்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்தோன்றத தேர்தல் ஆணையம் புரிஞ்சுக்கிச்சு. ஸோ இனி தேர்தல் ஆணையம் இந்த தப்பை பண்ணாது. நீங்க கொடுத்ததால 40 தோத்தாச்சு, இந்த டேமேஜஸை யார் சரி கட்டுறதெல்லாம் கேட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்த பிரச்சனையும் கிளறி இருக்கேன். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சைன் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட 66 எம்எல்ஏக்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கப்பட்டால், இணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கப்பட்டதால அதுவும் போயிடும், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வரைக்கும் போகும்னு சொல்லி அதையும் கிளறி இருக்கும். ஸோ தேர்தல் ஆணையம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, இந்த ரெட்டையில கிடைக்குமான்ற ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில பழனிசாமி மாட்டிட்டு இருக்கிறது தான் சார் உண்மை. அதோட மாத்திரம் இல்லாம எல்லாரும் பேசுற மாதிரி இடி, இன்கம் டாக்ஸ், அது இதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கல்ல, அதுல இருந்து வெளியே வர முடியாத, அவரை காப்பாத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையால தான் இந்த எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எல்லா பயிலுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அவங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு விருந்து உண்டு, விருந்துக்கு பின்னாடி கனம் உண்டு, அதெல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு. ஆகவே கொடுக்க வாங்கிக்கிட்டு இவர்களை வாழ்கன்னு சொல்லிட்டே போவாங்க. ஆனா சீட் ஷேரிங்ல தான் பெரிய தகராறு நடக்கும். ஆகவே இந்த கூட்டணி சார் இல்லைன்னு சொல்லி அவங்களே அசிங்கப்படுத்தி பிஜேபியோட வேண்டான்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினவங்க இப்ப கூட்டணி வச்சுக்கிட்டத இந்த நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆகவே 4 லீடர்களும் சரண்டர் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சரண்டர் ஆகி இருக்கிறது. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தொண்டனில் தொண்டனாக நானும் நிற்கிறேன். நான் இறுதி வரை போராடுவேன். ராஜவேலு, நான் இன்னைக்கு சொல்றேன், விடவே மாட்டேன். நான் இதுதான் இவருக்கு வேலையான்னு கேட்கிறான். இதுதான் எனக்கு வேலை. எங்க அம்மா தலைவர் வளர்த்த இந்த கட்சியை காப்பாற்றுறது தான் புகழேந்திக்கும் தொண்டர்களுக்கும் வேலை. இதை விட்டா எங்களுக்கு வேற வேலை கிடையாது. எவனுக்கும் அடிமையாக மாட்டோம், எவன் காலையும் பிடிக்க மாட்டோம். வாழ்விற்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார்னு தலைவர் பாடினார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. இவர் வால் பிடிப்பார்னு ரயில்ல. அந்த மாதிரி நிலைமைக்கு போக மாட்டோம். சூடு சொரணை, மானம், மரியாதை, சுயமரியாதை இத்தனையிலையும் தாங்கி நின்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா வழியில் இந்த கட்சியை காப்போம் என்பதுதான் செய்தியாக உங்களுக்கு இருக்கும். நம்ம போக போக வேடிக்கை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமான செய்திகள் வெளியிலே வரும். அதிமுக உள் விவகாரங்கள் மற்றும் 2026 தேர்தலை எப்படி அதிமுக சந்திக்கும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி ராஜவேலு, வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.